கிராம ஊராட்சிகளுக்கு டிராக்டர் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் தாமோ அன்பரசன் வழங்கினார். சென்னை போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகில் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மண்டலம் 1 உள்ள 8 ஊராட்சிகளுக்கு சுமார் 99.20 லட்சம் மதிப்பில் 10 டிராக்டர் வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு ஐயப்பந்தாங்கல், பரணிப்புத்தூர், மவுலிவாக்கம், கொளப்பாக்கம், கெருகம்பாக்கம், பெரிய பனிச்சேரி, தரப்பாக்கம், கோவூர் உட்பட 8 கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் டிராக்டர் வாகன சாவியை வழங்கினார். இதில் ஐயப்பந்தாங்கல், கோவூர் ஊராட்சிகளுக்கு தலா 2 டிராக்டர் வாகனங்களும் மற்ற 6 ஊராட்சிகளுக்கு தலா 1 டிராக்டர் வாகனங்கள் வழங்கப்பட்டது. வாகனங்களை அந்தந்த கிராம ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் கொண்டு செல்வதற்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஜெயக்குமார், ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமிலா பாண்டுரங்கன், பரணிப்புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் உள்ளிட்ட 6 ஊராட்சிகளை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களை ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமிலா பாண்டுரங்கன் சிறப்பான முறையில் வரவேற்று பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். தூய்மை பாரத இயக்கத்தின் சார்பில் சுமார் 99.20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 10 டிராக்டர் வாகனங்கள் வழங்குகின்ற இந்த இனிய விழாவிற்கு நம்முடைய திட்ட இயக்குனர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்களை தலைமையேற்று நடத்த கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் முதற்கட்டமாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர்களிடத்தில் இந்த வாகனங்களுக்கான சாவிகளை ஒப்படைக்கிறார்கள். தொகுதிக்குட்பட்ட இந்த 10 பஞ்சாயத்துகளில் முக்கியமான பிரச்சனை எதுன்னு சொன்னா அந்த குப்பை பிரச்சனை தான். குப்பை எடுக்கிறதுக்கு வண்டிகள் இல்லை, அது கொட்டுறதுக்கு இடம் கிடையாது. ஆக இப்பேற்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்த்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஒழுங்கான முறையில் பராமரித்து மக்கள் தொகை அதிகமாக நம்முடைய, அதாவது நம்ம மொழிவாக்கத்தான் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே குப்பை கொட்டிருப்பாங்க. காலையில் 9 மணிலாம் குப்பை எடுத்துருவாங்க, 11 மணி திரும்பி குப்பை சேர்த்துரும். இது மிகப்பெரிய சவாலாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதற்கு ஒரு முடிவை ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு முதல் கட்டமாக 16 டிராக்டர், நம்முடைய இந்த 10 பஞ்சாயத்துக்கு மட்டும் 16 டிராக்டர், கிட்டத்தட்ட 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு நம்முடைய 10 பஞ்சாயத்துக்கும் 16 டிராக்டர் வாங்கி தரப்பட்டிருக்கிறது. இந்த குப்பையெல்லாம் சேமித்து வெளியேற்று அனுப்புறதுக்காக 6 டிராக்டர், அதாவது டிப்பர் லாரி, 6 லாரி, 40 லட்சம் ரூபா ஒரு லாரி, 2,40,00,000 ரூபாய்க்கு அந்த டிப்பர் லாரி தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னொரு வாரம் 10 நாள் வந்துடும், இன்னும் 4-5 நாள் வரும். ஆக மொத்தம் 4 கோடி ரூபாய் மதிப்பில் நம்முடைய 10 பஞ்சாயத்துக்கு மட்டும் இந்த வண்டிகளை இன்றைக்கு உங்களுடைய நல்வாழ்த்துக்களோடு இயக்க இருக்கிறோம்.
அந்த பக்கம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக வரும் தண்ணி. போர் போட்டாவே தண்ணி வந்து மஞ்சளாக வரும், குடிக்கிறதுக்கே முடியாது. ஆக இது நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்திட வேண்டும். நல்ல குடிநீரை நம்முடைய பகுதி மக்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக போரூர்ல இருந்து நம்ம ஊருக்கு தண்ணி எடுத்து வந்து இந்த கிராமங்களுக்கு தரணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டு, அதுவும் இப்போ வந்து முக்கால்வாசி வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அந்த தண்ணி, அதாவது செம்பரமாக இருந்து வர தண்ணியை நம்ம ஊருக்கு கொண்டு வந்து நம்முடைய ஊர்ல இருக்கிற, நம்முடைய பக்கத்து ஊர்ல இருக்கிற எங்கெங்கெல்லாம் தண்ணி பாதிப்பு ஏற்பட்டு அந்த நீரை குடிக்க முடியாமல் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் கூட அந்த நல்ல நீரை வழங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அந்த திட்டம் இன்னும் 2 மாசத்துல தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக அது நடைமுறைக்கு வர இருக்கிற தேர்வுல இடம்லாம் தேர்வு பண்ணியாச்சு. இங்கே பெரிய ஷம்பு கட்டி தொட்டி வாட்டர் மேல்நிலை தொழிலுக்கு கீழே வந்து ஷம்பு கட்டி அந்த தண்ணியை மேலே ஏற்றி பெரிய டேங்க் கட்டி அதுல இருந்து பொதுமக்கள் தரக்கூடிய அளவிற்கு இப்போ அந்த எஸ்டிமேட்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் நிதி ஆதாரத்தை பெற்றுத்தந்து நம்ம அரசின் மூலம் பெற்றுத்தந்து, ஆக நம்ம பகுதிக்கு, ஆக இந்த அரசை பொறுத்தவரையில மக்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும், கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை உடனே நிறைவேற்றக்கூடிய அரசு தான் நம்முடைய அரசு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு 2 மாசத்துக்கு முன்னே ஒரு ரவுண்டு வந்தோம் எல்லா ஊராட்சிகளிலும். முதலாளர் சங்கங்கள், பொதுமக்கள்லாம் போய் பார்த்தோம். அதில் சில கோரிக்கைலாம் வச்சாங்க. ரோடு சரி, காவா வேணும், வடிகால் வேணும், சாலைகள் போட்டு தரணுன்ற மாதிரிலாம் சில பூங்காக்கள் வேணும், இப்படி பல்வேறு கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள். அதுக்கும் நம்ம திட்டம் போட்டு இப்போ ஒரு 13 கோடி ரூபாயில, 13 கோடி தானே, ஒரு 13 கோடி ரூபாயில இப்போ அந்த பணியெல்லாம் எடுத்துக்கின்னு இப்போ அந்த பணியெல்லாம் இப்போ எல்லாம் டெண்டர்லாம் வச்சாச்சு. அந்த பணியை இப்போது வேகமாக நடைபெற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எங்கள் கவனத்துக்கு வந்தால் அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் நாங்கள் என்பதை மட்டும் பெருமையோடு சொல்லிக்கொண்டு, ஆக இந்த குப்பை பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய அளவுக்கு வெளியே இந்த குப்பையெல்லாம் எடுத்து அது ஒன்று இங்கேயே கொட்டியிருந்தோம். வெளியே கொட்டுவதற்கு இடத்தெல்லாம் ரெடி பண்ணி இப்போ வெளியே அனுப்புறதுக்கு வேண்டிய பிரித்து தரம் பிரித்து இந்த குப்பையெல்லாம் வெளியேற்றுவதற்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக நம்முடைய ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்கள் கொஞ்சம் பொறுப்போடு இதில் இந்த குப்பையெல்லாம் நேரத்தோடு எடுத்து பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத அந்த பணியை, ரொம்ப சிரமமான பணி தான் இருந்தாலும் பொதுமக்களுடைய நலன் கருதி சிறப்பாக பணியாற்றி நம்ம ஊரெலாம் சுத்தமான ஊர் என்ற பெயரை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஆக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு எங்களையும் பெருமைப்படுத்தி உங்களுக்கு நன்றி சொல்லி